வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா செகண்ட் T20 மேட்ச் இன்னைக்கு நடந்தது. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா வந்துட்டு பேட்டிங் நல்லா பண்ணியிருந்தாங்க. 160 ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. செகண்ட் இதில் வந்துட்டு ரெயின் வந்தனால இது டிஎல்எஸ் மெத்தட் படி 78 ரன் வந்துட்டு டார்கெட் வச்சுருந்தாங்க செகண்ட் இன்னிங்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா பேட்டர்ஸ் பவுலர்ஸ் வந்து ரெண்டு பக்கமும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒன்று இது சொல்லியிருந்தாங்க. யாருக்குன்னா கில்லுக்கு வந்து இன்ஜுரினால அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இவர் வந்தார், சஞ்சு சாம்சன் பிளேயிங் 11ல் வந்திருந்தார். ஒரு அந்த இடத்துல வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். நான் பெட்டர் ஆப்ஷன் சொல்லியிருப்பேன், ஏன்னா ஸ்பாட்லேயே எடுத்துகிட்டு போயிருக்கலாம். அது முடிஞ்சு போனதுக்கான சஞ்சு சாம்சன் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஒரு நல்ல மூவ் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். பார்ப்போம் இந்த மேட்ச்சில் வாங்க என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 15 ஓவருக்கு வந்து 130 ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா 20 ஓவரில் வந்துருச்சுன்னா 161 தான் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. இந்தியாவோட பவுலிங் அட்டாக் செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து 5 ஓவர்ஸில் 7 விக்கெட் எடுத்திருந்தாங்க. ரவி பிஷ்னாய் எல்லா பவுலர்ஸும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. யாரெல்லாம் பவுலர்ஸ் பர்ஃபார்ம் பண்ணி பார்த்தீங்கன்னா சிராஜ் மட்டும் தான் விக்கெட் எடுக்கல, மற்ற எல்லா பவுலர்ஸும் ஓரளவுக்கு விக்கெட் எடுத்திருந்தாங்க. ரியான் பராகும் விக்கெட் எடுக்கல. அவரையும் அடிச்சுட்டாங்கன்னு தான் சொல்லலாம். அவரையும் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் போட்டிருந்தார் பவுலிங். அவரையும் அடி வாங்கினார். மற்ற எல்லா பவுலர்ஸும் விக்கெட்ஸ் எடுத்திருந்தாங்க. ஹர்ஷ்தீப் ஓப்பனிங்கில் வந்து விக்கெட் எடுத்தார். டெத்லேயே ஒரு விக்கெட் எடுத்திருந்தார். அக்ஷர் பட்டேல் லாஸ்ட் ஓவரில் ஒரு 2 விக்கெட். அதுக்கப்புறம் ரவி பிஷ்னாய் ஒரு முக்கியமான விக்கெட்ஸ்லாம் எல்லாருமே எடுத்திருந்தார். அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா 2 விக்கெட் எடுத்திருந்தார். பவுலர்ஸில் பார்த்தீங்கன்னா முக்கியமான பவுலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவி பிஷ்னாய் தான் இருப்பாருன்னு சொல்லுவேன். ஏன்னா நிஷாங்கா மாதிரி ஒரு பிளேயரோட விக்கெட்டை டக்குன்னு எடுத்திருந்தார். அதுவும் இல்லாமல் நல்ல பிளேயர்ஸோட விக்கெட் எடுத்தது இவர் தான் சொல்வேன். அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியாவும் செம்ம க்ரூஷியலான விக்கெட்ஸ் எடுத்திருந்தாங்க. ஏன்னா 2 செட்டில் பேட்ஸ்மேனான கமினோ மெண்டிஸ் மற்றும் குஷாலா பெரேரா இவங்க 2 பேர் ஆடிட்டு இருக்கிறத விக்கெட் எடுத்து ஹர்திக் பாண்டியா தான். அவரோட எக்ஸ்பீரியன்ஸை நல்லா காமிச்சிருந்தார் இந்த மேட்ச்சில். பவுலிங்கில் இது ஃபஸ்ட்டு வந்து இது வந்து பவுலிங்கில் பார்க்குறீங்க. இப்போ பேட்டிங்கில் என்ன நினச்சுன்னு பார்ப்போம். இது அதுக்கப்புறம் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிச்சது 6 ரன் அடிச்சிருந்தாங்க. டக்குன்னு மழை பெஞ்சுது. மழை பெஞ்சனால டிஎல்எஸ் மெத்தட் படி மாற்றினாங்க. மெத்தட் படி 78 ரன் தான் டார்கெட், 8 ஓவருக்குள்ளே அடிக்கிற மாதிரி டார்கெட் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு பிளேயர் வந்து 1 or 2 இது பண்ண முடியும். அதுக்கப்புறம் பவர் பிளே 1 or 2 ஓவர்ஸ் தான் பவர் பிளேன்னு சொல்லியிருந்தாங்க. 4 பவுலர்ஸ் வந்து போடலாம் அது மாதிரி சொல்லியிருந்தாங்க கைஸ். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் வந்தார். டக்குன்னு அவுட் ஆகிட்டு போயிட்டார், போல்ட் அவுட் ஆகிட்டார் தீக்ஷனா கிட்ட. ஓப்பனிங் பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சன் அந்தளவுக்கு பெருசாக வர மாட்டார். மிடில் ஆர்டர்ஸ்லாம் கரெக்டான சூட்டபுளான ரோல் அவளுக்கு தான். அதனால் ஃப்ளாப் ஆனது. அதுக்கப்புறம் வந்து ஸ்கை ஒரு அருமையான நாக் ஆனார். 10 ரன் ஆகிட்டையும் அவுட் ஆனார். ஸ்கை செம்மையாக தான் அடிச்சிட்டு இருந்தார் ஒரு எண்டில். அதுக்கப்புறம் வந்து ஜெய்ஸ்வாலும் செம்மையாக ஒரு நாக் ஆடினார். 30 ரன் அடிச்சிருந்தார். அவர் வந்து ஹசரங்காட்ட வந்து கேட்ச் அவுட் வாங்கியிருந்தார். அவரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா ஒரு குயிக் 22 அடித்து மேட்சையும் முடிச்சு வச்சுருந்தார். இந்தியா 7 விக்கெட்ஸ் வித்தியாசத்தில் இந்த மேட்சும் ஜெயிச்சிருந்தாங்க. இதுக்கு முக்கியமான ரீசன் ஹர்திக் பாண்டியாவோட ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே தெரிஞ்சுது. ஹர்திக் பாண்டியா தான் இது ஸ்குவாட்லேயே ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல ஒரு பிளேயராக இந்த இதில் தெரிஞ்சிருந்தார் இந்த மேட்ச்சில். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மிச்சடியில் தான்.